ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹைப் சேனல். இந்த ஹேக் வந்து டிஎன்எஸ் சேஞ்ச் வந்து எதுவுமே கிடையாது. பழைய ஹேக்கில் வந்து டிஎன்எஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹெட்சார் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து இந்த நியூ ஃபைல், அதாவது வந்து இன்ஜெக்டரில் வந்து டிஎன்எஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து 2 ஏபிகே கொடுத்துருப்பேன். அந்த 2 ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஏபிகே தான் உங்களுக்கு ஃப்ரீயில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஹைப் சேனல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கீழே அக்செப்ட் இருக்கும், அக்செப்ட் கொடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் கிளிக் பண்ணி கீழே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் லெவல் லிங்க்குமே நம்ம வந்து சேனல்லே கொடுத்துருப்பேன். ஃப்ரீ ஃபயரை வந்து தூக்கி போடுங்க. அதில் தூக்கி போட்டுவிட்டு திரும்பவும் ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த ஒன்று ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைலுமே இருக்கும். அந்த ஹைப் சேனல் ஃபைலையும் தூக்கி வந்து போட்டுக்கோங்க. போட்டு விட்டு ஃப்ரீ ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் வந்து நார்மலாக எப்படி ஓப்பன் பண்ணிக்கோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட்லாம் பண்ணிக்கோங்க. எந்த இதுவும் நீங்கள் வந்து 50% வந்து கேமை க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண வேணாம். கேமுக்குள்ளே வந்து நார்மலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டு போங்க. அலோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அலோ கிளிக் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எந்த இதில் வந்து லாயின் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை கிளிக் பண்ணி லாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கூகுளில் கொண்டு வந்து அதை லாயின் பண்ண போகிறேன். லாகின் பண்ண விட்டு அப்படியே வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. கேமை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஹைப் பேனல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஒரு ஏபிஐ கொடுத்துருந்தீங்க, அந்த ஹைப் பேனல் ஏபிஐக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அலோ அக்சஸ் டு மேனேஜ் ஆல்சோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். யூசர் நேம் வந்து ஹைப் பேனல், பாஸ்வேர்டு வந்து 4636. சேவ் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் பாஸ்வேர்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஹைப் பேனல் வந்து கிளிக் பண்ணிட்டு அலோ ஒரு ஆப்ஸ் கொடுத்துருங்க. அதே தான் இதுக்கும் கொடுத்த விட்டு திரும்ப பேக் வந்துட்டு திரும்ப லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து ஃபைல் வந்து வந்துடும். இப்போ வந்து திரும்பவும் வந்து ஹைப் பேனலில் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து ஆன்டி பேன் பைபாஸ்ன்னு இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு திரும்ப இங்கே க்ளோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயருக்குள்ள வந்து லாபியில் வந்து என்ன ஆன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பாடி ஹெட்செட் அக்கௌண்ட் ஆன் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் வந்து காமிக்க போகிறேன், அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங்கை கிளிக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஆன்டி பேன் ஹேக் தான். பெட்டர் வந்து செகண்ட் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் புஷுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸாகவே இருக்கும். கிராண்ட் மாஸ்டர் ஈஸியாக அடிக்கலாம். டெசர்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் அப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. பிளாஸ்மா வந்து கன் எடுத்துருக்கேன். பார்த்தாலே வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். அதுக்கடுத்து திரும்ப நீங்கள் வந்து ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்க. திரும்ப லாபி வந்து போகணும், அதாவது வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை, லாபிக்கு வந்துக்கோங்க. அப்படியே வந்து கேமை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படியே கேமை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து லாங் கிளிக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்து க்ளோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த 2 ஆப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே இருக்கிறது வந்து மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.